Hello friends, welcome back to my channel Shivari Traders. நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கான ஜஸ்ட் இது ஒரு லைவ் ட்ரேடிங் வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பையிங் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஏன் பையிங் ட்ரேட் எடுத்த அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கேப் ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல கேப் ஆர்டர் இருக்கு. ஸோ அதனால நான் பையிங் ட்ரேட் அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணியிருந்தேன். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 50,300 பிஇ 639 ருபீஸ்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? செல்லிங் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். கேப் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் பஞ்ச் பண்ணல. ஒரு க்ரீன் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகெயின் கேப் ஆர்டர் டச் பண்ணும்போது நாம பையிங் ட்ரேட் அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும். மேல இருந்து வரும்போது ஃபுல் செல்லிங்ல வந்திருக்கும். சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஃபுல் செல்லிங் வருதுங்கிறதுக்காக நம்ம செல்னு நம்ம ஒரே சைடுல சேஞ்ச் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ல கேப் ஆர்டர் வெர்ஜின் சிபிஆர்லாம் வரும்போது நீங்க ப்ராபப்ளி ஆப்போசிட் ரேட் ப்ளே பண்ண ட்ரை பண்ணும். விச் மீன்ஸ் எல்லாரும் செல் பண்றாங்க ஃபியர்லனா நீங்க க்ரீடியா பை பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் க்ரீடியா இருக்காங்க பை பண்ணனா நீங்க செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் வேர் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ இன்னொன்னு சொல்றேன். இப்போ இருக்க மார்க்கெட் நல்லாவே வாலடைலா இருக்கு. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரா டிசிப்ளினா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ண முடியும். நீங்க ரிவர்ஸ் ட்ரேடோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரேட் நம்மளோட ஃபேவர்ல போய் 590 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வருது. நான் மோஸ்ட்லி 50 பாயிண்ட்ஸ்ல புக் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து நெக்ஸ்ட் ட்ரேடுக்கான ப்ராஃபிட் நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது ப்ராஃபிட்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கேபிட்டல்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது டசன்ட் கோ இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். நிறைய வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். நம்ம கேபிட்டல்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒன்ஸ் திரும்ப எனக்கு ஒரு 590 வரும்போது ஐம் கோயிங் டு புக் மை டார்கெட் மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் 590 அந்த ரேஞ்ச் வரும்போது நான் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா டார்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது ஒரு லைவ் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோனாலும் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்றேன். ஆர்டர்ஸ் என்ன ஆர்டர் புக்ஸும் நம்மளோட பொசிஷன்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவே சொல்றது இதுதான். எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. லைக் நீங்க பாட்டுக்கு 10x 20x பேஸ்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸ்மால் அமௌண்ட் ரிஸ்க் எடுங்க. அதுக்கு அகேன்ஸ்டா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க ப்ராப்பரா. அதே மாதிரி தெரியலங்கிற இடத்துல என்ட்ரி மல்டிபிள் டைம் கொடுத்து மல்டிபிள் ஸ்டாப் லாஸஸ் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்ச நேரத்தில் டிஸ்ப்ளே ஆக போகுது. ஆர்டர்ஸ் பாருங்க. நான் ஆர்டர் புக்ஸ்ல ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். உம் பார்த்தீங்கன்னா 50,300 பி 592 பஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு இதான் ப்ராஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.